டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இன் விச் யூ கேன் ஓப்பன் அ ஃபைல் இன் C++ அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மோட்ஸ்லாம் நம்ம எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்த்துருவோம். வாட் இஸ் அ ஃபைல் மோட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபைல் மோட் இன் C++ ஆர் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை how a file should be opened and operated such as reading, writing or appending data. அதாவது ஒரு ஃபைல் வந்து எந்த விதமான பர்பஸ்க்காக திறக்கிறோம், என்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ண போறோம், ஃபார் எக்ஸாம்பிள் எழுத போறோமா இல்லை வாசிக்க மட்டும் போறோமா அப்படின்றதுக்காக தான் ஃபைல் மோட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் நீட் ஃபார் ஃபைல் மோட்ஸ். ஃபைல் மோட்ஸ் வந்து எதுக்காக நமக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஹவு டேட்டா இஸ் அக்சஸ்ட் இன் ஃபைல். ஒரு ஃபைலில் ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை வாசிக்க மட்டும் போகிறாங்களா இல்லை அந்த டேட்டாவை எதுவும் சேஞ்சஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்றத பார்க்கறதுக்காகவும் ப்ரிவென்ட் டேட்டா லாஸ் ஆர் ஓவர் ரைட்டிங். அதாவது அதில் இருக்க டேட்டாவை இப்போ யாராவது டெலீட் பண்ணிட்டாங்கன்னா அது என்ன ஆகும்னே தெரியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்காகவும் அலோ டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் லைக் ரீட், ரைட் ஆர் அப்பெண்ட். இப்போது நான் வந்து ஃபைல் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரீடும் பண்ணணும், ரைட்டும் பண்ணணும், செக் பண்ணணும். அதே நான் வேற ஒருத்தவங்களுக்கு அதை காமிக்க மட்டும் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு நான் ரீட் மோடில் மட்டும் தர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மோட்லாம் யூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நமக்கு ஃபைல் மோட் ரொம்பவே தேவைப்படுது. டைப்ஸ் ஆஃப் ஃபைல் மோட்ஸ் பார்ப்போம். இப்போ iOS இன் அப்படின்னா இன்புட் மோட், இதை வச்சு நம்ம ரீட் மட்டும் பண்ண முடியும். நெக்ஸ்ட் iOS அவுட் அப்படின்னா அவுட்புட் மோட், இதில் வந்து நம்ம ரைட் மட்டும் பண்ண முடியும். புதுசாக ஒரு டேட்டா, அதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷான டேட்டா என்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. iOS APP அப்படின்னா இது அப்பெண்ட் மோடு, இதில் வந்து என்ன பண்ண முடியும்னா நம்ம ஃபைலில் வந்து எண்டில் மட்டும் தான் எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நோட் இருக்குது, நம்ம ஒரு கிளாஸ் ஒர்க் நோட் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா எழுதி வச்சிருக்கோம் டேட்டா, நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது அதோட கண்டினியூ பண்ணுவோம்ல, அதில் எண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி அப்பெண்ட் மோடு யூஸ் ஆகும். இதுல வந்து என்னன்னா ஆல்ரெடி இருக்க கண்டென்ட்டை டெலீட் எதுவுமே ஆகாம நோட் இருக்குன்னா அது அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அதுல இருக்கிறது நம்ம எரேஸோ இல்லை கிழிச்சோ போட மாட்டோம்ல, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் iOS 8 அப்படின்னா அட் த எண்ட் மோட். எடுத்தோடனே இனிஷியலாக நம்மளோட பாயிண்டர் வந்து அந்த ஃபைலோட எண்டிங்கில் இருக்கும். அப்புறமா நம்ம எங்கே வேணுமோ நம்ம வந்து அதை மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் iOS ட்ரங்க் அப்படின்னா ட்ரங்கேட் மோட். இந்த மோடில் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா ஃபைலில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்க எல்லா டேட்டாவையுமே டெலீட் ஆகிட்டு அது வந்து ஒரு நியூ ஃபைல் மாதிரி ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் iOS பைனரி அப்படின்னா பைனரி மோட்ல வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து இமேஜஸ், வீடியோஸ் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துருவோம். ஆஸ் யூஷுவல் ஹேஷ் இன்க்ளூட் iOStream. நம்ம போத் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் பண்ண போகிறனால நான் fstream அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் யூசிங் நேம் ஸ்பேஸ் std. நெக்ஸ்ட் இன்ட் மெயினு நம்ம வந்து ரைட் மோடு ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ OFstream அவுட் ஃபைல் கொடுத்துட்டு எந்த ஃபைலோ அந்த ஃபைல் நேம் கொடுத்தாச்சு. மோட் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு iOS அவுட் அப்படின்றது கொடுத்தாச்சு. ஸோ அவுட் ஃபைல்னு கொடுத்துட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்றத நம்ம ஃபைல் எழுதிட்டோம், அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அப்பெண்ட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். அப்பெண்ட் மோடில் கொடுத்து என்ன கொடுக்குறோம், ஆஸ் யூஷுவல் OFstream ஆப் ஃபைலு டெக்ஸ்ட் அந்த ஃபைலோட நேம் கொடுத்தாச்சு. மோடு வந்து iOS APP. அப்புறமா ஆப் ஃபைல்னு கொடுத்துட்டு நம்ம என்ன வந்து அந்த ஃபைலுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த அப்பெண்டட் லைன் அப்படின்ட்டு எழுதியாச்சு. அதே மாதிரி நம்ம அந்த இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ரீட் மோடில் ரீட் பண்ணுறதுக்கு நம்ம ifstream யூஸ் பண்ணுவோம். இன் ஃபைல் கொடுத்துட்டு ஃபைலோட நேம் iOS இன் கொடுத்துட்டு நம்ம எப்படி ரீட் பண்ண போகிறோம், ஸ்ட்ரிங் லைனாக ரீட் பண்ணுன்றதுக்காக ஸ்ட்ரிங் லைன் கொடுத்துட்டு சி அவுட் ரீடிங் ஃபைல் கண்டென்ட். அதை வந்தோடனே நமக்கு ஃபைலில் என்னென்ன கண்டென்ட் எல்லாம் வரணும் அப்படின்றது நெக்ஸ்ட் லைனில் வைல் லுக் வச்சு நம்ம பண்ண போகிறோம். வைல் கெட் லைன் இன் ஃபைல் கமா லைன். அந்த லைன் அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணுவோம், டிக்ளேர் பண்ணுன்றதுக்காக இங்கே ஸ்ட்ரிங் லைன் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இன் ஃபைல் லைன், அப்புறமா அந்த லைனில் இருக்க ஒரு கண்டென்ட்டாக ரீட் பண்ணி சொல்ல போகுது. சி அவுட் லைன் எண்டல் அதை கொடுத்தாச்சு. அதே மாதிரி இன் ஃபைல் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அட் த எண்டில் பண்ண போகிறோம். அதனால fstream ATE ஃபைல் போட்டாச்சு, data.txt ஃபைல் நேம் கொடுத்தாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓப்பன் பண்ண போகிறோம், ஆஸ் வெல் அஸ் என்ன பண்ண போகிறோம் அட் எண்டில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால ரெண்டு மோடுமே யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிப்பெட் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சி அவுட் கொடுத்துட்டு ஃபைல் ஓப்பன் வித் பாயிண்டட் அட் எண்ட் பொசிஷன், அதே மாதிரி க்ளோஸ் கொடுத்துரும். நெக்ஸ்ட் ட்ரங்கேட் பண்ணணும்னா ட்ரங்க் அப்படின்றது கொடுக்கணும். அதனால OFstream ட்ரங்க் ஃபைல் கொடுத்துட்டு அந்த ஃபைலோட நேம் கொடுத்தாச்சு. மோடு வந்து ட்ரங்கேட் மோட் அப்படின்னு கொடுத்தாச்சு. ட்ரங்க் ஃபைலுக்குள்ள என்ன கண்டென்ட் இருந்துரும், நியூ கண்டென்ட் ஆஃப்டர் ட்ரங்கேஷன், அப்புறமா ட்ரங்க் ஃபைல் டாட் க்ளோஸ். நெக்ஸ்ட் நம்ம பைனரியில் இருக்கிறத பார்க்க போகிறோம். OFstream பின் ஃபைல், பைனரினா பின் ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஃபைலோட நேம் அப்புறம் அதோட மோட் கொடுத்துட்டு நம்பர் கொடுத்துக்கிறோம். நம்பர் கொடுத்தோடனே பின் ஃபைல் டாட் ரைட்னு கொடுத்துட்டு இந்த சின்டாக்ஸ் இந்த மாதிரி தான் வந்து நம்ம பைனரி ஃபைல் வந்து ரைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட் கொடுத்துட்டு கார் போட்டு ஆஸ்ட்ரிக், அப்புறமா அந்த ஆம்பர்சன்ட் நம் கமா சைஸ் ஆஃப் நம்பர் கொடுத்துட்டு பின் ஃபைல் டாட் க்ளோஸ். இதை பண்ணி முடிச்ச உடனே நமக்கு வந்து அவுட்புட் வந்து ரீடிங் ஃபைல் கண்டென்ட் ஹலோ வேர்ல்டு அப்பெண்டட் லைன் ஃபைல் ஓப்பன் வித் பாயிண்டர் அட் எண்ட் பொசிஷன். மூணு ஆல்ரெடி அங்கே முன்னாடியே கொடுத்துருந்ததோட அவுட்புட் இங்கே வரும்.
நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னா ஒரு மோடோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலே அழகா வந்து எழுதிடலாம். அது போக உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுனாலும் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ iOS அவுட் அப்படின்னா டேட்டாவை எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம எக்ஸிஸ்டிங் கண்டென்ட்டை ஓவர் ரைட் பண்ண முடியும். ஏபிபினா ஃபைலோட எண்டில் வந்து டேட்டா ஆட் பண்ண முடியும். இன்னுன்னா டேட்டாவில் இருக்கிறத ரீட் பண்ண முடியும். ஏடிஇனா பாயிண்டர் எண்டில் இருக்கும். ட்ரங்க் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்க டேட்டாவெல்லாம் கிளியர் ஆகிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். பைனரி அப்படின்னா டேட்டா வந்து பைனரி ஃபார்மேட்டில் ஓப்பன் ஆகும். அவ்வளோதான். தேங்க்யூ.